வழியை கர்த்தரிடத்தில் ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு, அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுகிறார். உன் வணிகள்லாம் அவரை நினைத்துக்கொள், அவர் உன் பாதையை செவ்வைப்படுத்துவார். இந்த மாதிரி கர்த்தருக்கு முதலிடம் கொடுத்து கர்த்தருடைய நாம மகிமைப்படட்டும். வேலைனாலும் குடும்பம்னாலும் சமையல்னாலும் இல்லை வேற என்ன ஒரு தொழிலா இருந்தாலும் கர்த்தர் இந்த இடத்துல மகிமைப்பட வேண்டும். அவருக்காக அவருடைய பிள்ளை அந்த இடத்துல நான் சாட்சியா இருக்கிறேன் என்று நீங்கள் சொல்லி வாழுகிற பொழுது உங்களுக்கு வர வேண்டிய நன்மை நிச்சயமாக வந்து சேரும். கர்த்தர் இதெல்லாம் ஒரு ஆவிக்குரிய பிரமாணமாக சொல்லி இருக்கிறார். ஆண்டவரை ஏற்றுக்கொண்டோம், ரட்சிக்கப்பட்டோம், கண்டிப்பா பரலோகத்துக்கு போவோம். ஆனா இந்த பூமியில நன்றாக அவருக்கு சாட்சியாக வாழணும்னா கொஞ்சம் நேரத்தையும் காலத்தையும் பணத்தையும் நம்ம அவருடைய மகிமைக்காக செலவு பண்ண வேண்டும். பைபிளே வாசிக்க முடியல, கோயிலுக்கே வர முடியலன்னா அப்புறம் நம்ம எப்படி நம்ம வாழ்க்கையில வர்ற பிசாசை இனம் கண்டுபிடிக்கிறது? தொடர்ந்து கர்த்தரோடு ஐக்கியமா இருக்கிறப்பதான் அவர் நமக்கு நல்ல ஆலோசனையும் வழி நடத்துதலையும் கொடுப்பார். கர்த்தர் நல்லவராய் இருக்கிறார். விதைக்கிறது மாத்திரமல்ல, பலனையும் நமக்கு கொடுக்கிறார். அந்த பலனை பெற்றுக்கொள்வதற்கு கர்த்தரிடத்துல பெரிதான காரியங்களை எதிர்பார்க்க வேண்டும். விசுவாசத்துல அந்த வார்த்தையை பிடித்து கொண்டு அறிக்கை செய்ய வேண்டும். நமக்குள்ளே குடும்பத்துல ஒருமனப்பாடு உண்டாயிருக்க வேண்டும். பிசாசை இனம் கண்டுபிடித்து துரத்த வேண்டும். தேவ தூதர்கள் பாதுகாக்க வேண்டும், காரியங்களை செய்ய வேண்டும் என்று நம்ம கர்த்தருடைய வாக்குத்தத்த வசனத்தை நம்ம ஜெபத்துல நம்ம சொல்ல வேண்டும். அடுத்து கர்த்தரை துதிக்க வேண்டும், ஆராதிக்க வேண்டும். எனக்காக என்னில் அன்பு கூர்ந்து எனக்காக இயேசு சிலுவையில மரித்தார், உயிர் தெழுந்தார். அவர் எனக்குன்னு ஒரு நோக்கத்தை திட்டத்தை வைத்திருக்கிறார். அதை நிறைவேற்றும்படியா அவருக்காக இந்த பூமியில நான் வாழ்றேன். புசித்தாலும் குடித்தாலும் எதை செய்தாலும் தேவ நாம மகிமைக்காக செய்யுங்கள்னு சொல்லப்பட்டிருக்கு. அவருக்காக முழு மூச்சாக நம்ம வாழ்றவர்களா இருக்க வேண்டும். அப்படி வாழ்றப்ப கர்த்தர் வைத்திருக்கிற எல்லா நன்மைகளும் உங்க வாழ்க்கையில பலிக்கும். எந்த ஒரு தீங்கு உங்களை அணுகாது.